டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷன் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு ஜிகே பார்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 50 வினாக்கள் நம்ம தேர்வு எழுதி பார்க்க போகிறோம். ஸோ இது ரியல் டெஸ்ட்டாக ஃபீல் பண்ணி நீங்களே அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மதிப்பெண் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நபர் யார்? ஸோ இதுக்கு சரியான பதில் 4 ஆப்ஷனை பார்த்துட்டு சரியான ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, டைம் அப். ஆப்ஷன் டி, சார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் 1891 கல்கத்தாவில் நிறுவியிருப்பார். இதுதான் ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யாருடைய முயற்சியினால் 1917ஆம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது? ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் சரியான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் பி, டாட்வெல். அடுத்தது 3வது கொஷின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். போலீஸ் எக்ஸாமில் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ சரியாக மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். புனித பிரான்சிஸ் ஆலயம், புனித டேவிட் கோட்டை, புனித லூயிஸ் கோட்டை, புனித சார்ஜ் கோட்டை. ஸோ சரியான மேட்ச் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபைனலாக ஆன்சருக்கு வந்துடலாம். ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் சி. ஸோ எல்லாமே சரியாக மேட்ச் ஆகிருக்குது. புனித பிரான்சிஸ் ஆலயம் வந்து கொச்சினில் இருக்குது, புனித டேவிட் கோட்டை வந்து சென்னையில் இருக்குது, புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித சார்ஜ் கோட்டை சென்னை. ஸோ ஆப்ஷன் வந்து 1, 2, 3, 4 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நவீன இந்தியாவில் முதல் நாணயம் ஆங்கிலேய அரசால் வெளியிடப்பட்ட ஆண்டு. ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது ஆன்சர் பண்ணோம். சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் பி, 1862. இதே நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா 1835 கூட வரும். அது என்ன அப்படின்னா வில்லியம் ஃபோர் அப்படிங்கிற ஒரு காலத்தில் வெளியிடப்பட்டது. பிறகு 1862 தான் விக்டோரியா மகாராணி உருவம் பொறித்த நாணயமானது வெளியிடப்பட்டது. அதை தான் நம்ம முதல் நவீன நாணயமாக நம்ம கருதுகிறோம். சரிங்களா? அதனால் ஆன்சர் வந்து 1862. இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கொஷின். ஆன்சர் பி, 1935. 6வது கொஷின் பாருங்க. புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு என்ன? சரியான பதில் ஆப்ஷன் டி, 1690. துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்ட ஆண்டு என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1453. 8th கொஷின் பாருங்க. போர்ச்சுகிய மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் தென்னாப்பிரிக்காவிலிருந்து தெற்கு முனையை அடைந்த ஆண்டு என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1487. கொஷின் நம்பர் 9. பார்த்தலோமியா டயஸை ஆதரித்த மன்னன் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2ஆம் ஜான். இந்தியாவில் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த போர்ச்சுகிய மாலுமி யார்? கேலிக்கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து கள்ளிக்கோட்டை அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆப்ஷன் சி, வாஸ்கோடகாமா. வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த ஆண்டு என்ன? இது ரொம்ப முக்கியமான பேசிக்கான கொஷின். ஆல்ரெடி பிசி எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, 20/5/1498. வாஸ்கோடகாமாவை வரவேற்ற கள்ளிக்கோட்டை மன்னன் யார்? அப்போ வந்து இந்த கேலிக்கட்டோடைய மன்னனாக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ, சாமரின். கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த 2வது போர்ச்சுகிய மாலுமி யார்? சரியான ஆன்சர் பெட்ரோ அல்வரிஸ் கேப்ரல் அப்படிங்கிறவர். கொஷின் நம்பர் 14. போர்ச்சுகிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் எது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, கொச்சி. இந்தியாவின் முதல் போர்ச்சுகிய ஆளுநர் யார்? சரியான ஆன்சர் பி, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா இந்தியாவின் போர்ச்சுகிய ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆப்ஷன் சி, 1505. நெக்ஸ்ட் கொஷின்.
நீலநீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீய ஆளுநர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இந்தியாவில் போர்ச்சுகீய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார்? ஆப்ஷன் டி, அல்போன்சா டி அல்புர்க். கொஸ்டின் நம்பர் 19. பீஜாப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை அல்போன்சா டி அல்புர்க் கைப்பற்றிய ஆண்டு என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1510. இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர் யார்? இது பிசி எக்ஸாமில் கேட்டிருக்க ஒரு கொஷின். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, போர்ச்சுகீயர்கள். நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது டச் கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லுவாங்க, தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் பி, 1602. டச்சுக்காரர்கள் தங்களது வர்த்தக மையத்தை நிறுவிய இடம் எது? ஆப்ஷன் ஏ, மாசுலிப்பட்டினம். நம்பர் 23. டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீயரிடமிருந்து அம்பாயினாவை கைப்பற்றி இந்தோனேஷியா தீவில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்திய ஆண்டு என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1605. டச்சுக்காரர்களின் ஆரம்பகால தலைநகரம் எது? கொஸ்டின் நம்பர் 24. ஆப்ஷன் ஏ, பழவேற்காடு, அதாவது புலிக்காட். டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டிலிருந்து தலைநகரை நாகப்பட்டினத்திற்கு மாற்றிய ஆண்டு என்ன? ஆப்ஷன் சி, 1690. அம்பாயினா படுகொலை நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆப்ஷன் ஏ, 1623. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கிலேயரிடமிருந்து ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு? டச்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1795. பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் கெல்டியா கோட்டையை கட்டிய ஆண்டு? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1613. கொஸ்டின் நம்பர் 29. இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு அனுமதி பட்டயம் வழங்கிய நாள்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆப்ஷன் சி, 31/12/1600. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் ஆரம்பத்தில் ஒரு கவர்னர் மற்றும் எத்தனை உறுப்பினர்களை கொண்டு நிறுவப்பட்டது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 24. ஜஹாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹக்கின்ஸ் வருகை புரிந்த ஆண்டு? ஆப்ஷன் சி, 1608. கொஸ்டின் நம்பர் 32. ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் சர் தாமஸ் ரோ அனுப்பி வைக்கப்பட்ட ஆண்டு என்ன? சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் டி, 1615. ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை மாசுலிப்பட்டினத்தில் நிறுவிய ஆண்டு? சரியான பதில் ஆப்ஷன் சி, 1611. கோல்கொண்டா அரசின் ஒரு முக்கிய துறைமுகமாக விளங்கிய பகுதி? கொஸ்டின் நம்பர் 34க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, மாசுலிப்பட்டினம். பிரான்சிஸ் டே சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்ற ஆண்டு என்ன? ஸோ ஒரே கொஷினில் உங்களுக்கு 2 வகையான ஆன்சர் நம்ம கொடுக்க முடியும். சரியான பதில் ஆப்ஷன் சி, 1639. ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை? ஆப்ஷன் பி, புனித சார்ஜ் கோட்டை. சுதான் நுதி, காலிக்கட்டம், கோவிந்தப்பூர் ஆகிய கிராமங்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட நகரம் எது? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியான ஆன்சர் டி, கல்கத்தா. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு?
பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் டி 23/6/1757. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764. இந்த 2 போரும் தான் ஆங்கிலேயர்களை வலுவான ஒரு கம்பெனியாக இந்தியாவில் காலூன்ற செய்த போர்கள். இந்த 2 போர்லேயும் அவங்க வெற்றி பெறுவாங்க. அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க ஃபவுண்டேஷன் போடுவாங்க. கொஷின் நம்பர் 40. எந்த ஆண்டு வரை இந்தியா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் இருந்தது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1858. கொஷின் நம்பர் 41. இந்தியா ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் கீழ் வந்த ஆண்டு. சேம் கொஷின் தான், கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்கோம். ஆப்ஷன் 1858. டென்மார்க் அரசால் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 17/3/1616. டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கான பட்டயத்தை வெளியிட்ட டென்மார்க் அரசர் யார்? ஆப்ஷன் டி 4ஆம் கிறிஸ்டியன். டேனியர்கள் தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை அமைத்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1620. டேனியர்கள் வங்காளத்தின் செராம்பூரில் குடியேற்றத்தை அமைத்த ஆண்டு. ஆப்ஷன் 1676. இந்தியாவில் டேனியர்களின் தலைமையிடம் எது? ஆப்ஷன் ஏ செராம்பூர். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் 14ஆம் லூயின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1664. கொஷின் நம்பர் 48. பொறுத்துக. கம்பெனிஸ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். சரியான மேட்ச் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். டச்சுக்காரர்கள் 1602, ஆங்கிலேயர்கள் 1600, டேனியர்கள் 1616, பிரெஞ்சுக்காரர்கள் 1664. ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். ஐரோப்பாவிலிருந்து இந்தியா வருவதற்கான புதிய கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார்? வெரி இம்பார்ட்டன்ட், வாஸ்கோ ட காமா. ஐரோப்பாவிலிருந்து இந்தியா வருவதற்கான புதிய கடல் வழி கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆல்ரெடி நம்ம கொஷின்ஸை மாற்றி கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ 1498. இப்போ எழுதின 50 கொஷினில் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ பிசிக்கு படிச்சுட்டு இருக்கேன், எஸ்ஐக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் சிலபஸை முடிச்சுட்டு ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், கம்மியான பைசா செலவு பண்ணி நிறைய தேர்வுகள் எழுதணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புக்கை வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். புக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு, நிறைய மாணவர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், குட் லக்.